ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீட்டில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த மிளகா செடிக்கு வந்து அந்த முடுக்கு நோய் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு வந்து மருந்து அடிக்க போகிறோம். அந்த நோய்க்கு என்னென்ன மருந்து அப்படின்றது பார்க்கலாம் வாங்க. ஒரு 3 மருந்து இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த த்ரில்லு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த முடுக்கு நோய்க்கு பயங்கர ஸ்மெல்லுங்க. இது வந்து 3 கேனுக்கு கொடுத்துருக்கேன். நம்ம ஒரு கேனுக்கு ஊற்றிப்போம். அடுத்து வந்து இந்த கிரேஷியா. இது ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இது நல்லா வேலை செய்யுதுங்க. மறுபடியும் இது அடிக்க போகிறோம். 2 கேனுக்கு கொடுத்துருக்காங்க, நம்ம ஒரு கேனுக்கு அடிப்போம். அடுத்து இது மகாவீரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இது வந்து அது காம்பினேஷனுங்க. அடுத்து இந்த எட்டா பவுட்ரு. மழையில் நஞ்சு கெட்டி ஆகிட்டுருக்கு. நம்ம இந்த மிளகா செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா களை எடுத்துட்டு அடிவாரம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மருந்தடிக்கலாம் அப்படின்னு ஒரு வாரமாக பார்த்துட்ருக்கோம். ஆனால் ஒரு வாரமாக பார்த்திங்கன்னா நல்ல மழை, எப்பவுமே இல்லை அந்த மழை. இந்த மழைலாம் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆச்சுங்க. இந்த மாதிரி மழைலாம் பெஞ்சு 10-15 வருஷம் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு மழை. ஒரு வாரமாக டெய்லி மழை, மருந்தே அடிக்க முடியல. நம்ம வந்து இந்த களையெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அடிவாரம் 28க்கு 28 குரோமர் அது வந்து அடிவாரமாக போட்டு அதுக்கப்புறம் மண் அடிச்சு விட்டுடலாம், அதுக்கப்புறமா ஒரு மருந்து ஒன்று அடிச்சு விட்டுடலாம் அப்படின்னு நம்ம ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் ஒரு வாரமாக நல்ல மழைங்க. களையே எடுக்க முடியல. பாருங்கள் எந்த அளவுக்கு களை இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா எல்லா செடியிலையும் காய் அங்கங்கே பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிடுச்சு. அது மட்டும் இல்லை, ஒரு செடியில் பார்த்திங்கன்னா இலை முடுக்கும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதை அப்படியே விட்டோன்னா நம்ம வந்து அது அப்படியே பரவிடும். ஸோ அதனால் வந்து நம்ம சரி மருந்தாவது அடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விட்ருக்கோம். ஒரு 2 நாள் கேப் விட்டுச்சுன்னா களையெல்லாம் எடுத்துகிட்டு மருந்து அடிச்சு விட்ருணுங்க. களையெல்லாம் எடுத்துகிட்டு அடிவாரம் போட்டுருணும். அப்போ செடி வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆகும். அதுக்கப்புறமா இன்னொன்று, காயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சைஸ் வரும். ஏன்னா இப்போ தான் காய் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம அடிவாரம் கொடுத்தோன்னா காய் வந்து கொஞ்சம் நல்லா சைஸ் வரும். ஸோ அதனால் தண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு தேங்கி நின்று இருக்குது அப்படின்ட்டு. மழை வந்து ஒரு வாரமாக நல்ல மழை விடாமல் பெஞ்சிட்ருக்கு. ஒன்றுமே பண்ண முடியல. அதனால தான் சரி இன்றைக்காவது மருந்தாவது அடிச்சு விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்ருக்கோம். ஸோ பார்க்கலாங்க.